ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 19/6/2025 வியாழக்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 5ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, நவமி. நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 10:30 மணிலேருந்து 11:30 மணி வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 6:00லேருந்து 7:30. ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு, அதற்கு பரிகாரம் தைலம். மிதுன லக்னம், இருப்பு 4 நாழிகை 36 வினாடிகள். சூரிய உதயம் காலை 5:54 மணிக்கு. கரணன் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி இன்று காலை 8:58 மணி வரை அஷ்டமி, அதன் பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று இரவு 8:41 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. நாமயோகம் இன்று அதிகாலை 3:22 மணி வரை ஆயுஷ்மான், அதன் பின்பு சௌபாகியம். கரணம் இன்று காலை 8:58 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 7:50 மணி வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று நாள் முழுவதும் சிறப்பான சித்த யோகம். சந்திராஷ்டிரம் நட்சத்திரங்கள் இன்று இரவு 8:41 மணி வரை மகம், அதன் பின்பு பூரம். இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால நவ கிரகங்களில் உள்ள புத்திரக்காரகர், தனக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவானிற்கு நெய் தீபமேற்றி குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் விஜாயுத்மிகே கிருணிகஸ்தாய் திமிகு தன்னோ குரு பிரச்சோதயாத் 11 தடவை சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்கோ. அற்புதமான பலாபலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் நினைச்ச காரியங்கள்லாம் அற்புதமாக சித்திக்கும். அதுவும் போக இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் ஜெயமாகணும் அப்படின்னா விநாயக பெருமானுக்கு அருகம்புல் காலையிலேயே சன்னதிக்கு போயிட்டு அருகம்புல் போட்டு வந்துருங்க. அற்புதமான ஒரு நாளாக இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் அமையும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷ ராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன், புதன் மற்றும் குரு, சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு எதிர்பாராத ஒரு செலவு வந்து சேருங்க. கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு சிறப்பான சூழ்நிலை இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்றது ரொம்ப அவசியங்க. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும், உங்களோட திறமைக்கேற்ப வந்து சேரும். இருந்தாலும் செலவுகளும் ஒன்று மாற்றி ஒன்று வந்து சேர்ந்து உங்களை குடைச்சல் கொடுக்கும். உத்தியோகத்தில் பணியிட மாறுதல் உறுதியாகலாங்க. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணம் ஏற்படலாம். அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமும் ஆதாயமும் கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். உறவினர்கள், நண்பர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல உதவிகளை செஞ்சு கொடுத்து உங்கள் மனசை மகிழ்வாக வச்சுப்பாங்க. கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகம் போகிற பெண்களுக்கு எதிர்பாராத செலவுகள் வந்து சேரலாங்க. இல்லத்தரசிகளுக்கு மனம் மகிழும் சம்பவம் இல்லத்தில் நடைபெறுவதால் சந்தோஷமான சூழ்நிலையில காண்பாங்க. இந்த நேரத்தில் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்ட நிறம் அடர் நீலம். வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்களுக்கு அருமையான வாய்ப்புகள் வந்து அலைமோதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால சந்தோஷமான சூழ்நிலைகளை இன்னைக்கு காண போறீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகமாக இருக்கும். அதனால வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீங்க. உத்தியோகத்தில் வேலை பளு குறையுங்க. தொழில் மற்றும் வியாபாரம் லாபகரமாக செல்லும். நீங்கள் எதிர்பார்த்ததுக்கு மேலே விற்பனை அமோகமாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நீங்கள் அணிய வேண்டிய
நிறம் என்னன்னாக்க ரோஸ். வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு ரொம்ப சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. காலையிலே எழுந்ததுலேருந்து ஒரு வேளை மாற்றி ஒரு வேளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு பொழுது போகிறதே தெரியாது. அத்தனை காரியத்தையும் சிறப்பாக செஞ்சு முடித்து வெற்றி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு சிறப்பான ஒற்றுமை இருக்குன்னாலும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். தொழில் மற்றும் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா கூட்டாளிகளை அப்படியே கவர்ந்து இழுப்பீங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. இந்த நேரத்தில் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் இருந்த சுணக்கமான நிலைமை மாறி ஒரு இணக்கமான நிலைமை உண்டாகுங்க. உறவினர்கள் நண்பர்கள்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. உத்தியோகம் போகிற பெண்களுக்கு மனசில் ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்குங்க. இல்லத்தரசிகளுக்கு பார்த்தீங்கன்னா கணவன் வீட்டாரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். இதுவரைக்கும் பாராமுகமாக இருந்தவர்கள்லாம் இன்னைக்கு உங்களை திரும்பி பார்ப்பாங்க. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வழிபட வேண்டிய தெய்வம் முருகன். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். இன்றைய தினம் உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கும். சந்திராஷ்டமம் விலகுவதால் சந்தோஷமான சூழ்நிலைகளை இன்னைக்கு காண போறீங்க. இன்னைக்கு அதிகாலையிலே உங்களுக்கு நீங்களே சொல்லுவீங்க, யார் முகத்தில் முழிச்சேன் இன்னைக்கு இப்படி ஒரு சந்தோஷம் நிலவுது அப்படின்னு. அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே 2 நாளாக போர் ஏதோ ஒரு பனிப்போர் அதெல்லாம் மறைஞ்சு ஒரு ஒற்றுமை உண்டாகுங்க. உத்தியோகத்தில் பொறுப்புகள் இருந்தாலும் அதை அருமையாக செஞ்சு முடித்து மகிழ்வீங்க. தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். உத்தியோகம் போகிற பெண்களுக்கு மனசில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் குறையுங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது தான் நல்லதுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில பிரச்சனைகள் எதிர்பாராமல் வரலாம். நீங்கள் பிரச்சனை பண்ணவே வேண்டாம், பிரச்சனை உங்களை தேடியே வரும். அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக யோசிச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. அதே நேரத்தில் வாகன பயணங்களில் கண்டிப்பாக எச்சரிக்கை வேணுங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்குன்னாலும் இந்த நேரத்தில் நீங்கள் அமைதி காக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் வேலை பளு கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள்லாம் வந்து மறையும். உத்தியோகம் போகிற பெண்களுக்கு வீண் அலைச்சல் கண்டிப்பாக இருக்குங்க. இல்லத்தரசிகளுக்கு மனசில் ஒரு வித சோர்வு, உடலில் ஒரு அசதி இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வழிபட வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமிகள். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாலையிலேயே ஒரு சுபிட்சமான செய்தி வந்து காதுக்கு வந்து சேர்றதுனால மனசில் சந்தோஷம் அப்படியே ரெக்க கட்டி பறக்குங்க. அமைதியாக இருங்க. ஏன்னா ஓவர் கொண்டாட்டமும் சில நேரத்தில் பிரச்சனைகள் தான். அதனால சந்தோஷமான சூழ்நிலைகளில் சந்தோஷமாக அனுபவிங்க. கணவன் மனைவிக்கிடையே இன்னைக்கு சூப்பரான ஒரு புரிதல் உணர்வு இருக்குங்க. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா பிரமாதமாக இருக்கும். இன்னைக்கு உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களை வீட்டை தேடி வருவாங்க. அவங்க மூலமாக உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சுபிக்ஷமான பாதை தெரிய வருங்க. தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் கேட்டிருந்த சின்ன உதவிகள் அருமையாக வந்து சேர்ந்து உங்கள் மனசை மகிழ்விக்குங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி
ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா எந்த வேலையை நீங்க எடுத்தாலும் அருமையா செஞ்சு முடிக்கக்கூடிய ஆள் தான். இருந்தாலும் இன்னைக்கு பரபரப்பா செயல்படாதீங்க. பொறுமையா யோசிச்சு செய்யுங்க. எதுலேயுமே உங்களுக்கு வெற்றி தான். கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க. கவலைப்பட வேணாம். வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் வரலாங்கிறதுனால மேலதிகாரிகளை கூடுமானவரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா கூட்டாளிங்க உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருக்கிறதுக்கு மனசுக்கு மகிழ்ச்சியாக இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துப்பீங்க. அதனால் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ தேவி கருமாரி அம்மன். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. உடல்லையும் சரி மனசுலையும் சரி சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. என்னமோ ஓடிட்டு இருக்கு. உங்களுக்கு என்னன்னா ஏதோ நமக்கு ஒன்று வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கு தைரியமாக வெளியில் வாங்க. உங்களுக்கு எல்லாமே வெற்றி தாங்க. கணவன் மனைவின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஒன்று கணவன் மூலமாக மனைவிக்கு வரலாம், இல்லை மனைவி மூலமாக கணவனுக்கு வரலாம். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அது உங்களுக்கு நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் குடும்பத்தில் கொடுக்குங்க. உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு நிறைவாகவே நடைபெறும். இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் வெண்மை. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ சரஸ்வதி தேவி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு உங்களுக்கு சுகஸ்தானத்தில் சந்திரன் இருக்கார். அதனால உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கோங்க. அதாவது சாப்பிட்ற நேரத்தை சரியான நேரத்துக்கு வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு அருமையாக இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு எதிர்பாராத ஒரு வெளியூர் பிரயாணம் ஏற்படலாங்க. அதன் மூலம் அவங்களுக்கு அனுகூலம் வந்து சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. அதை தவற விடாதீங்க. வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் வேலை விஷயமா வெளியூர் பிரயாணம் சிலருக்கு உண்டாகலாங்க. தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திடீர்னு ஒரு பயணம் வரும். அதன் மூலம் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர்ந்து உங்கள் மனசை மகிழ்விக்குங்க. உடல் ஆரோக்கியத்தில் ஏற்கனவே சொல்லிட்டேன், தனி அக்கறை எடுத்துக்கங்க. மாணவ மாணவிகள் பார்த்தீங்கன்னா கல்வியில் இன்னைக்கு போடுன்னு போடுவாங்க. நல்ல மதிப்பெண்கள் வாங்குவாங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் பலவண்ணம். வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு உங்க மனசுல குழப்பமே இருக்காது. தெளிவா முடிவெடுப்பீங்க. ஸ்கெட்சு போட்டு வேலை செய்யக்கூடிய ஆள் இன்னைக்கு அதி அற்புதமா ஒரு ஸ்கெட்சு போட்டு வேலை செய்வீங்க. கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல் உணர்வு அருமையாக இருக்கும். அரசு வழி காரியங்கள் இன்னைக்கு அனுகூலமாக ஜம்முன்னு முடியும். வருமானம் எதிர்பார்த்தபடி வந்து சேரும். உத்தியோகத்தில் உங்களோட தன்னம்பிக்கை கூடும். தொழில் மற்றும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அருமையான வாய்ப்புகள்லாம் வந்து சேருங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா மேடை பேச்சில் கணீர்னு இருப்பாங்க. அதனால் அவங்க பேச்சை கேட்கறதுக்கு ஏராளமான பேர் வருவாங்க. மாணவ கண்மணிகள் கல்வியில் தைரியமாக செயல்படுறாங்க. அதன் மூலமாக மதிப்பெண்கள் உயர்வதற்கு அவங்களுக்கு வழி கிடைக்குங்க. இந்த நேரத்தில் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் நீலம். வழிபட வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். இன்னைக்கு தாங்க குழப்பம் நீங்கிடுச்சு. அப்பாடா, 2 நாளா போராடிக்கிட்டு இருந்தீங்க.
என்னடா இது, வீட்டுக்கு வந்தாலும் குழப்பம், ஆஃபீஸ்லேயும் குழப்பம், தொழில் வியாபாரத்துலேயும் குழப்பம், எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை செய்யறது, எப்படி நகர்த்துறதுன்னு தெரியாமல் அந்த 2 நாளில் நகர்த்திட்டீங்க. இன்னைக்கு அருமையான வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வரப்போகுதுங்க. சந்தோஷமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுனால அதை அனுபவிக்க காத்திருங்க. கணவன் மனைவிக்கிடையே சும்மா ஜம்முன்னு குடும்ப ஒற்றுமை பலப்படுறதுனால இன்னைக்கு ஜாலி மூட்ல இருப்பீங்க. கவலையே பட வேணாங்க. பொருளாதாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்க்கிற சலுகைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் கேட்காமலேயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். தொழில் வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லாபகரமாக அருமையாக செல்லும். உடல் ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா சீராகி ஆனந்தப்படுத்தும்னு தான் சொல்லணும். மாணவ மாணவிகள் அருமையாக படிப்பாங்க இன்னைக்கு. உறவினர்கள் நண்பர்கள் இன்னைக்கு அனுகூலமாக நடந்துப்பாங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை நீங்கள் செஞ்சு கொடுப்பீங்க. கொடுக்கல் வாங்கல் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குங்க. உத்தியோகம் போகிற பெண்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். கவலைப்பட வேணாம். அதே மாதிரி குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கணவனோட அன்பு அதிகமாக கிடைக்கிறதுனால அப்படியே திக்குமுக்காடி போவாங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் பச்சை. வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் இருக்குங்க. ஏன்னா ராசிக்குள் சந்திரன் இருக்கிறதுனால சில நேரங்களில் சில பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் குருவோட சந்திரனும் சேர்ந்து இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக சொல்லலாம். கணவன் மனைவிக்கிட்டே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய அளவில் பேசப்படாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு குடும்பம் சீராக போயிட்டுருக்குங்க. வருமானம் ஓரளவுக்கு எதிர்பார்த்தபடி உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. உத்தியோகத்தில் மட்டும் கொஞ்சம் வீண் அலைச்சல் இருக்குது, பார்த்துக்கங்க. தொழில் வியாபாரம் கூட்டாளிகளை கூடுமானவரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கங்க. இன்றைய தினம் உங்கள் அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வழிபட வேண்டிய தெய்வம் சாய்பாபா, அதாவது குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை வணங்கி வழிபட்டு வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடைபெறும். சுபிட்சங்கள் உண்டாகும். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.